विमला विश्वजननी तुष्टिं दारिद्र्य नाशिनी प्रीति पुष्करिणी शान्तां शुक्लमाल्याम्बरां श्रियम् सुचक्र वरदाचार्यं शुद्धसत्व गुरुत्तमं ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் 72வது திருநாமம், முக்கியமான திருநாமம் தாரித்ரிய நாசினி என்பது. அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி 1940களில் 1940s கும்பகோணத்தில் எழுந்தருளி இருந்தார். அப்போ அவருடைய மூத்த மகனுக்கு உபநயனம், பூணூல் கல்யாணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உபநயனம் செய்ய வேண்டிய தருணம். உபநயனம்ங்கிறது ஒரு வைதிகமாக செய்யக்கூடிய சம்ஸ்காரம் தான்னாலும் அந்த கால வழக்கத்தில் குடும்பத்தினுடைய மற்ற சூழல் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதற்கான செலவுகளும் பண்ண வேண்டிய சூழல்ங்கிறது இருந்தது. இப்போ நாம் உறவினர்களை அழைக்க வேண்டும், அவர்களுக்கு தங்குவதற்கு, அவர்களுடைய அந்த ததியாராதனம் உணவளிப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். அதுபோல் முக்கியமான சொந்தக்காரர்களுக்கு அப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாமும் வந்துருத்து. இதை நாம் செய்யாமல் இருந்தோம்னா உறவினர்கள் நம்மை தவறாக நினைத்து கொள்ள வாய்ப்புண்டு. இப்போது வில்லூர் சுவாமி யோசிக்கிறார், உபநயனம் சிம்பிளாக தான் பண்ணணும், வைதிகமாக தான் பண்ணணும். ஆனால் அதே சமயம் சொந்தக்காரர்கள், சொந்த பந்தம் அதையும் பார்க்க வேண்டிய சூழல். இப்போ இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அப்போது அதை நடத்தி வைக்கக்கூடிய வாத்தியார்கிட்ட கேட்டாராம், இது எல்லாம் சேர்த்து செலவு பண்ணணும்னா எவ்வளோ ஆகும்னு. அதில் அனுபவம் உள்ளவர்கள் சொன்னார்கள், சுமார் 200 ரூபாய் ஆகும்னார்கள். என்னது வெறும் 200 ரூபாய் தானா? 1940s 200. அப்போது 1 பவுன் தங்க காசே 2 ரூபா தான். அப்போ 1 பவுன் தங்கம் 2 ரூபான்னா அப்போ 200 ரூபாங்கிறது எவ்வளோ மதிப்புங்கிறத பார்த்துக்கோங்க. 200 ரூபான்னா அவர் யோசிச்சாராம், நமக்கு 200 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசாச்சே, அந்த 200 ரூபாயை திரட்டி பையனுக்கு உபநயனம் செய்வதுங்கிறது சாத்தியம் இல்லை, என்ன பண்ணுறது, யாரிடமாவும் உதவி கேட்கலாமான்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் யார் தருவாங்க? அதனால் அப்போ அவர் யோசிச்சாராம், நாம் கும்பகோணத்தில் இருக்கோம், கோமளவல்லி தாயார் மகாலட்சுமியின் திருவடிவாரத்தில் இருக்கோம், நம்ம அம்மா கோமளவல்லி தான் எல்லா செல்வத்துக்கும் தலைவி, நம்ம தாய்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கும்போது நாம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணும், நம்ம அம்மாட்ட போய் கேட்போன்னு நேராக கோமளவல்லி தாயாரிடம் வந்தார். கோமளவல்லி தாயாரை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னாராம். மாதः கோமளவல்லி மன்மன இதம் யுஷ்மத் கடாட்சாபிதம் பிருங்கம் வாஞ்சதி ஜங்கிருதி பரதரா யஸ்யேத்ரிஷி ராஜதே அந்யோன்யம் தனஹேம சங்கதி விஷாத் அஸ்மன் மனః கர்ணயோகோ ஆனந்தம் தததி ஜன ஜனதிதி பிரக்ராந்த லீலாரசா என்ற ஒரு ஸ்லோகத்தை கோமளவல்லி தாயாரை பார்த்து விண்ணப்பம் பண்ணார். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, தாயே கோமளவல்லி, என்னுடைய மனமானது, என் மனம் ஒரு தாமரை போல் இருக்கிறது, இந்த தாமரையை போன்ற என் மனமானது ஒரு வண்டுக்காக காத்திருக்கிறதுன்னார். எந்த வண்டுன்னா, தாயாருடைய திருக்கண்கள் தான் வண்டு. வண்டு போல் கண் படைத்தவள் நீ, போதரி கண்ணினாய். அந்த வண்டு போல் கண் படைத்த நீ அந்த கண்களை அப்படியே திறந்து ஒரு கட்டாட்சம் பண்ணணும். அப்படி நீ கட்டாட்சம் பண்ணினால் வண்டின் ரீங்காரம் போல உன் கண்ணிலிருந்து அருள் என்பது அலையாக புறப்பட்டு வருமே, அந்த உன் கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த அனுகிரகம் என்னும் அலை வண்டிலிருந்து வரக்கூடிய ரீங்காரமாக சவுண்ட் வேவ்ஸ் போல உன்னுடைய கண்கள்லேருந்து வேவ்ஸ் ஆஃப் மெர்சி, அருள் அலை அப்படியே புறப்பட்டு வந்தால் அந்த ஒலி எவ்வளவு இனிமையாக இருக்கும். ஒருவேளை ஜன 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 ஜனச் என்று உன்னுடைய அந்த சலங்கை ஒலி போல் இனிமையாக இருக்குமோ, அந்த ஒலி என் காதில் விழுமா, இந்த வண்டினுடைய ரீங்காரம் என்னுடைய உள்ளத்தில் சேருமா, உன்னுடைய அருளாலே எனக்கு செல்வம் கிடைக்குமா, நான் வேற எதுக்கோ கேட்கல, பையனுக்கு ஒரு உபநயனம் பண்ணி வைக்கணும், அதுக்கு 200 ரூபாய் தேவைப்படுறது, அதை நீதான் தந்தருள வேண்டும்னு கோமளவல்லி தாயார் திருவடியில பிரார்த்தித்தாராம். ஆக அந்த ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, என்னுடைய மனம் என்ற தாமரையானது உன்னுடைய கண்கள் என்னும் வண்டை எதிர்நோக்கி இருக்கிறது. அது அப்படியே ஒரு ரீங்காரம் போல ஒரு பார்வை பார்த்தால் அந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய அலையலையாய் அலையலையாய் வரக்கூடிய அந்த அருள் அலைகள் அது ஒரு வண்டின் ரீங்காரத்தின் அலை போல் வருமே, அது எப்படி உன் சலங்கை ஒலி போல ஜன 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 ஜனச் என்று உன்னுடைய சலங்கை ஒலி போல் இருக்குமோ என்று ஸ்லோகம் பாடிட்டு அவருக்கு மதுரையிலே ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு வக்கீல்,
அவர் இவருக்கு ஒரு உறவுக்காரர். அவரை வேறு வேலையாக சந்திப்பதற்காக வில்லூர் சுவாமி புறப்பட்டு சென்று விட்டார். அப்போ கும்பகோணத்துல கோமளவல்லி தாயார்கிட்ட பிரார்த்திச்சுட்டார், எனக்கு உன்னுடைய சலங்கை ஒலி போல உன்னுடைய அருள் மழைங்கிறது வேணும், அதை கொடுத்து எப்படியாவது பையனுக்கு உபநயனம் நடத்தி வை. 200 ரூபாய்க்கு எங்க போவேன், எங்க அம்மாட்ட தான் வந்து கேட்பேன், வேற யார்ட்டையும் போய் ஓம் பிள்ளை நான் யார்ட்டையோ போய் கேட்டா ஓம் பெருமைக்கு தான் இழுக்குன்ட்டு கிளம்பிட்டார். மதுரையில ஸ்ரீனிவாசன் என்ற தம்முடைய நண்பரை, தன்னுடைய உறவினரை சந்திப்பதற்காக போகிறார். மதுரையில அவருடைய இல்லத்துக்கு போனார். அவர் இவரை பார்த்ததும், ஆஹா உங்களுக்காகத்தானே காத்திருந்தேன், பாருங்க உங்களுக்கு கடிதாச எல்லாம் எழுதி இந்த கடிதாசை போஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க, இந்தாங்க உங்களுக்காக எழுதிய கடிதம், இதை நீங்களே படித்து பாருங்கள்னு அந்த லெட்டரை வில்லூர் சுவாமி கையில அந்த ஸ்ரீனிவாசன் என்ற நபர் கொடுத்துட்டார். இந்த ஸ்ரீனிவாசன் என்பவருடைய பின்னணியை சொல்லிடுறேன். அந்த மதுரையில் வாழ்ந்த ஸ்ரீனிவாசன் என்ற நபர் வில்லூர் சுவாமிக்கு உறவுக்காரர். அவர் பெரிய வக்கீல். அவர் கம்பராமாயணத்துல பெரிய நிபுணர். அவர் அந்த வக்கீல் வந்து கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும் போதே கம்பருடைய பாடல்களை கோட் பண்ணி ஆர்கியூ பண்ணுவாராம். அதனால பல ஜட்ஜ் எல்லாம் கூட இவர் இன்னைக்கு எந்த கம்பராமாயண பாட்டு கோட் பண்ண போறாருன்னு எதிர்பார்த்து வந்து மேலே உட்காருவார்களாம். அது கூட ஆச்சரியம் இல்ல, பல கேஸ கம்பராமாயணத்திலேருந்து பாட்டை கோட் பண்ணியே கேஸெல்லாம் ஜெயிச்சிருவாராம். அதனால அவர் சட்ட புத்தகம் மட்டும் இல்ல, கம்பராமாயண புத்தகத்திலேருந்து கோட் பண்ணி அதுலயே கேஸெல்லாம் சால்வ் பண்ணக்கூடியவர், கேஸை ஜெயிக்கக்கூடியவர். இவர் சொல்ற கம்பராமாயண பாட்டை கேட்டு ஜட்ஜ் எல்லாம் ரசிப்பார்களாம், பிரமித்து போவார்களாம். அப்படி கம்பராமாயணத்துல பெரிய நிபுணர் அந்த மதுரையில் வாழ்ந்த ஸ்ரீனிவாசன் என்ற நபர், பெரிய வக்கீல். அவருக்கு என்ன ஆசைன்னா கம்பேரேட்டிவா வால்மீகி ராமாயணமும் கற்க வேண்டும். கம்பராமாயணத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கார், மூலம் வால்மீகி ராமாயணம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால வில்லூர் சுவாமிக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்கார், 9 நாள்கள் நீங்கள் அடியனுடைய இல்லத்துக்கு வந்து வால்மீகி ராமாயணம் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்கார். இவர் தற்செயலா அவருடைய இல்லத்துக்கு போனப்போ அதையே கையில கொடுத்துட்டார். அதை கையில கொடுக்கவும் இவர் பார்த்தாராம், இன்னும் 9 நாள் வால்மீகி ராமாயணம் உபன்யாசம் பண்ணணும்னு போட்டிருக்கே. அப்போ வில்லூர் சுவாமி சொன்னாராம், இது எப்போ உபன்யாசம் நடத்த போறேன் என்ன ஏதுன்னு கேட்டார். இவர் சொன்னாராம், அடியன் ஒத்தந்தான் ஆடியன்ஸ், அடியனுக்கு வால்மீகி ராமாயணம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அன்பர்கள் எல்லாம் கூட அழைக்க போறேன் அவ்வளவுதான், மற்றபடி பெருசா ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனா நடத்த போறது இல்லை, நீங்க எப்போ சொன்னாலும் ஓகேன்னார். வில்லூர் சுவாமி சொன்னாராம், இல்ல பையனுக்கு அடுத்து உபநயனம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுன்னு போனா பரவாயில்ல. உடனே அந்த நண்பர் ஸ்ரீனிவாசன்கிறவர் சொன்னாராம், அவ்வளவுதானே, இன்றைக்கே ஆரம்பிச்சிடுவோம், இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டேள், இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க, இன்று தொடங்கி நவாகம்னு 9 நாள் நீங்க வால்மீகி ராமாயணம் சொல்லுங்கள், அன்பர்களை அழைக்கிறேன், அவர்களும் கேட்கட்டும், அடியேன் முக்கியமா உட்காந்து கேட்டுக்கிறேன், 9 நாள் கேட்டா பூர்த்தி பண்ணி அனுப்பிவிடலாமே அப்படின்னாராம். வில்லூர் சுவாமி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்று மாலை வால்மீகி ராமாயண உபன்யாசம் தொடங்கிட்டார். அன்றிலிருந்து தொடங்கி 9 நாள்கள் வால்மீகி ராமாயண உபன்யாசம் பண்ணார். 9ஆம் நாள் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் சொல்லி பூர்த்தி பண்றார். பூர்த்தி பண்ணும்போது பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ்ங்கிறது கம்மி, காயின்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாராம், காயின்ஸ் இவருக்கு சம்பாவனை கொடுப்பதற்காக ஒரு பெரிய துணி முடிப்புல, ஒரு பட்டு துணியில நிறைய காயின்ஸ் கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த சம்பாவனை கொடுக்கும் போது அந்த காயின்ஸை கையில கொண்டு வரார். ஜன 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 ஜனத்துன்னு சொல்லி தாயாருடைய சலங்கை ஒலி கேட்பது போல இருந்ததாம். என்னடா இது ஏதோ சலங்கை ஒலி கேட்கிறதுன்னு பார்த்தா இவர் கை நிறைய அந்த காயின்ஸ் இவருக்கு வந்து சம்பாவனை கொடுப்பதற்காக, ஏன்னா பலரும் அன்பளிப்பு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கார். ஜன ஜனத்துங்கவும் இந்த சத்தம் எங்கேயோ கேட்டோமேன்னு யோசிச்சு பார்த்தார். எங்க கேட்டார்னா அவருடைய ஸ்லோகத்துல இருக்கு, கோமளவல்லி தாயார்ட்ட என்ன பிரார்த்தித்தார், உன்னுடைய கட்டாட்சம்ங்கிற அலை என் மீது வந்து பாயும் போது அந்த வண்டின் ரீங்காரம் போன்ற அந்த அலையானது அது எப்படி இருக்கும், உன் சலங்கை ஒலி போல் இருக்குமோ, மாத்த கோமளவல்லி மன்மன இதம் யுஷ்மத் கட்டாட்சாபிதம் பிருங்கம் வாஞ்சதி ஜங்கிருதி பரதரா யஸ்யேத்ரிஷி ராஜதே அந்யோன்யம் தன ஹேம சங்கதி வசாத் அஸ்மன்மன கர்ணயோகோ ஆனந்தம் தததி ஜன ஜனதிதி பிரக்ராந்த லீலாரசா. அதில் சொன்னபடி அதே மாதிரி ஜிங் ஜிங் அந்த சத்தத்தோடு அந்த காசுகளை கொண்டு வந்து ஒரு பொற்குவியல் போல காசுகளை கொண்டு வந்து அவர் கையில கொடுக்கிறார். நீங்க ரொம்ப நல்லா சிறப்பாக வால்மீகி ராமாயணம் சொன்னேள், சம்பாவனைன்னு சொல்லி சமர்ப்பிச்சு எல்லோரும் வணங்கினார்களாம். வில்லூர் சுவாமி ஆம்பெரு சம்மானம், பகவானுடைய அனுகிரகம்னு அதை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு அது அங்கேயே பிரிக்கல, அப்படியே அத்தோடு திரும்ப கும்பகோணத்துக்கு திரும்பி வந்துடுறார். கும்பகோணத்துலதான் எழுந்தருளி இருந்தார். மதுரைக்கு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு நண்பரை பார்க்க புறப்பட்டவர், உறவுக்காரர் வீட்டுக்கு புறப்பட்டவர் 9 நாள் ராமாயணம் சொல்லிட்டு மீண்டும் கும்பகோணத்துக்கு புறப்பட்டு வருகிறார். கும்பகோணத்தை வந்து சேர்ந்தார். கும்பகோணம் வந்ததுக்கு அப்புறம் அதை பிரிச்சு பார்த்தானா அதுல எவ்வளவு காயின்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோன்னு பார்த்தா சரியாக 200 ரூபாய் இருந்ததும். உபநயனத்துக்கு எந்த 200 ரூபாய் தேவை என்று சொல்லி இத்தனை எஸ்டிமேட்டும் போட்டிருந்தாரோ அந்த 200 ரூபாய் சரியா வந்திருக்கு. சும்மா வந்திருந்தா கூட பரவாயில்ல,
தாயார்ட்ட எப்படி உன்னுடைய சலங்கை ஒலி கேட்கணும்னு ஆசைப்பட்டாரோ, தாயாருடைய சலங்கை ஒலி போலவே ஒலித்து கொண்டு அத்தனை காயின்ஸும் வந்திருக்கு. அப்ப பார்த்தார், நம்ம தாயார் கோமளவல்லி நம்மளை கைவிடல, போகும்போது குச்சேலனாக போனேன், வரும்போது என்ன குபேரனாக அந்த தாயார் ஆக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டு பையனுக்கான உபநயனத்தை நடத்தி வச்சாராம். அப்போ வறுமைக்குத்தான் தாரித்ரியம்னு பேரு. தரித்திரன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, வறுமையில் வாடுபவரை தரித்திரன்னு சொல்லுவா. தாரித்ரியம் என்றால் வறுமை நிலைன்னு அர்த்தம். நாசினினா அழிப்பவள், தாரித்ரிய நாசினினா வறுமையை அழிப்பவள். நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஏழ்மை வறுமை அதை போக்கி நிறைய செல்வத்தை கொடுத்து குச்சேலனையும் குபேரனாக ஆக்கக்கூடியவள். அதனாலதான் தாரித்ரிய நாசினி என்று தாயார் அழைக்கப்படுகிறாள். மகாலட்சுமியை வணங்கிட்டோம்னா போறோம், செல்வ செழிப்புங்கிறது தானா நம்மை தேடி வரும். அதுதான் 72வது திருநாமம். டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருடைய விளக்கம். குபேரி குருதே திருஷ்டியா குச்சேல சதிருஷம் ஜனம் யஸ்மாதேஷா ரமா தஸ்மாத் புரோக்தா தாரித்ரிய நாசினி. குச்சேலனை கூட குபேரனாக ஆக்கவல்லவள் என்பதாலே வறுமையை போக்குபவள், தாரித்ரிய நாசினி, வறுமையை அழிப்பவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள். 72வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தை கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கும் கோமளவல்லி தாயாரை தியானித்துக் கொண்டு தாரித்ரிய நாசின்யை நமஹா, தாரித்ரிய நாசின்யை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கும் அனைத்து நல்ல செல்வங்களும், பக்திக்கும் கைங்கரியத்துக்கும் ஞானத்துக்கும் விரோதம் இல்லாத அனைத்து நல்ல செல்வங்களும் நிறையும்படி அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.